இன்றைக்கு நம்ம என்ன யோசிச்சு செஞ்சோம்னா ஒரு கணபதி ஹோமத்தோட ஆரம்பிக்கிறோம். ஒரு ஆன்மீக இயக்கமா இருந்து ஒரு சிறப்பான ஒரு கணபதி ஹோமம் செய்து இன்றைக்கு கிட்டத்தட்ட பார்த்தோமாக்கா 47 பேர் இன்னைக்கு வந்து பொறுப்பேற்கும் விழான்னு சொல்லியிருக்கோம். அதை இது வந்து ஒரு பதவி இல்லை, இது ஒரு பொறுப்பு. இது சமுதாய கடப்பாட்டோட மாமன்றத்தில் இந்த சமயத்தை காக்கணும் அப்படின்றத செய்யணுன்றதுக்காக இன்றைக்கு காலையில் 7:30 மணிக்கு கணபதி ஹோமம் ஆரம்பித்து அபிஷேகம் செஞ்சு நம்மளோட ஆலோசகர் சிவஸ்ரீ முத்துக்குமார குருக்கள் ஐயாவோட தலைமையில் இந்த பொறுப்பு நடந்தது. நம்மளோட ஐயா மதிப்புக்கும் மரியாதைக்குரிய ஐயா ராதாகிருஷ்ணனும் நம்மளோட இருந்தாங்க. மாமன்றம் கிட்டத்தட்ட 43 வருஷம் இருந்தது. லெப்டினன்ட் ஐயா வந்து 19 வருஷம் இருந்தாங்க. அதுக்கப்புறம் ப்ரொஃபஸர் டாக்டர் NS ராஜேந்திரன் 12 வருஷம் இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஐயா 12 வருஷம் இருந்து இப்போ இந்த பொறுப்பு ஒப்படைச்சிருக்காங்க நம்மகிட்ட. நம்மளோட மாமன்றத்தில் முக்கியமான தலையாய ஒரு பொறுப்புனா இந்த சமய கல்வியை கொண்டு போய் சேர்க்கணும். இந்த நாட்டில் இருக்கும் அனைத்து இந்து பெருமக்களுக்கும் இந்த சமய கல்வியை கொண்டு போய் சேர்த்தோமா இந்த பிரச்சனைகள் தீரும்ன்றத மாமன்றத்தில் 43 வருஷத்துக்கு முன்பு இதை யோசித்து செஞ்சுருக்காங்க. அது ஒரு பெரிய விஷயமா பார்க்குறோம். அதுவே ஒரு டூலாக எடுத்துக்கிட்டு நாங்கள் நடுத்தலைவில் போய் இதை செய்யணும்னு நினைக்கிறோம். சமய கல்வி தேவைப்படுச்சுன்னா தயவு செய்து மாமன்ற தொடர்பு கொள்ளுங்க. நாங்கள் தயார் நிலையில் இருக்கோம். எங்ககிட்ட புத்தகங்கள் இருக்குது, நிறைய ஆவணங்கள் இருக்குது. நம்மளாம் இணைந்து செயல்பட்டாதான் இந்த நாட்டில் உள்ள இந்த தர்மத்தை பாதுகாக்க முடியும். இந்த நாட்டில் பல பிரச்சனைகள் இருக்குது. எல்லா பிரச்சனைக்கும் எங்களால் பார்க்கக்கூடிய ஒரு தீர்வு என்னன்னு பார்த்தோம்னா இந்த சமய கல்வி தான். அதை ஆதி காலத்துல யோசிச்சிருக்காங்க. 43 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சிருக்காங்க. சமய கல்வி இந்த நாட்டுக்கு ரொம்ப முக்கியம் சொல்லி இன்றைய காலகட்டத்துக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு ஒட்டுமொத்தமான தீர்வாக தான் இந்த சமய கல்வி இருக்கு. சிறைச்சாலையில் உள்ளவர்களுக்கு சமய கல்வி போய் சேரணும் என்று அரசாங்கம் சொல்றாங்க. ஆனா படிக்கின்ற மாணவர்களுக்கு நாங்க சொல்றோம் இந்த சமய கல்வி ரொம்ப தேவைன்றது அதை கருத்தில் கொள்ள மாட்டாங்க. ஏன்னு தெரியல. ஆனா பிரச்சனை இல்லை. நாங்க அதை வந்து ஒரு பொருட்டா என்றதில்லை. நாங்க எங்களோட கடமையை செய்யறதுக்காக நிச்சயமா நாடு தலைவலில் இருக்கிற எல்லா பட்டி தொட்டிக்கும் எப்படி ஒரு காலகட்டத்தில் ஞானாசிரியர் வந்து நான் எப்பயுமே ரொம்ப யோசிச்சு செய்கிறது. இன்னைக்கு வாட்ஸ்அப் சோஷியல் மீடியாலாம் இருக்கு. அன்றைக்கு இதெல்லாம் இல்லாத காலகட்டத்திலே அவர் எல்லா இடத்துக்கும் போய் இந்த பிரச்சாரத்தை கூட்டியிருந்தார். அதே போல நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இதை செய்யறதுக்கு கடமைப்பட்டிருக்கோம். நன்றி, வணக்கம். இந்து தர்மம் வாழ்க! இந்து தர்மம் வாழ்க! இந்து தர்மம் வாழ்க!